நண்பர்களே, ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது. போன வாரம் ஒரு 402 குட்டி சந்தையில் எட்டயபுரத்தில் பிடிச்சி கொடுத்துருந்தோம். நாமக்கல் கிஷோருக்கு மட்டும் பிடிச்சி கொடுக்கல, அவருக்கு ஒரு 100 குட்டியை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஏற்றிட்டோம். சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா, நம்ம மானூர் ஜெயஸ்தாஸ், தம்பி வீரா, பல்லடம் வேணும், மதுராந்தகத்துக்கு ரவி, மணிகண்டன், அப்புறம் தம்பி அஜித், அவரோட ஃப்ரெண்டு கவின், திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து கனி வண்டியோடு வந்துட்டாங்க. சந்தை நிலவரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு நாளைக்கு கிளாஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே வட மாவட்டத்துலேருந்து வர்றவங்க நீங்கள் சிவகிரி ஸ்டாப் இறங்கிருங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் லொக்கேஷன் அனுப்பியிருக்கோம். அங்கே வெயிட் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஆட்டோ டிரான்ஸ்போர்ட் கார்லாம் இருக்கும். நம்ம பண்ணைக்கு கூட்டு வந்துடுவாங்க, ஆடுகள் ஆட்டு பண்ணைக்கு. இன்றைக்கி சந்தை நிலவரத்தை பார்ப்போம். அதாவது புக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நாளைக்கு ஒரு 60 பேர் அட்வான்ஸாக புக் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் கிளாஸ் அனுமதி. அடுத்து செப்டம்பர் கிளாஸு 27 இருக்குது, 5வது கிளாஸு. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் பேர், ஊர் பேரை நீங்கள் அறிவிங்க. இது சந்தையில் வந்துட்டு இந்த பாருங்கள், குட்டி எங்கேயுமே பயங்கரமான தட்டுப்பாடு. அந்த தட்டுப்பாட்டிலையும் வியாபாரி அங்கேயும் எடுத்து கொண்டு வந்துடுறாங்க. இது ஒரிஜினல் ஆந்திரா பிரீடு. இது நம்ம தம்பி அஜித்துக்கு தான் பிடிச்சிருந்தோம். தம்பி அஜித்தோடைய ஃப்ரெண்டு கவினுக்கு பிடிச்சிருந்தோம். அஜித்துக்கு போன வாரமே பிடிச்சிட்டோம். அவன் ஃப்ரெண்டு கவினுக்கு பிடிச்சது. எல்லாமே சூப்பர் பிரீடு. ஜோடி 15க்கு பிடிச்சோம். ஆமாம், இது ரொம்ப நல்ல அட்டகாசமான பிரீடு. நாம் முடிஞ்ச அளவுக்கு சந்தையில் வர்றவங்களுக்கு பெரும்பாலும் நல்லதாக குட்டி வாங்கி பிடிச்சி தந்துடுவோம். ஆனால் பிடிக்காதவங்களுக்கு எப்படியானதான் நான் வரக்கூடிய காலங்களில் அந்த அடுத்த வாரத்துக்குள்ளே பிடிச்சி தந்துடுவோம். இது நம்ம மதுராந்தகன், ரவி, மணிகண்டன் அவங்களுக்கு பிடிச்சிருந்தோம். இது நல்ல குட்டி, ஜோடி 14ன்னு பிடிச்சிருந்தோம். எல்லாமே பெரிய குட்டி தான். எல்லாம் ஒரு 2 இன்ச்சு கொம்பு வந்துருச்சு. குட்டி கொஞ்சம் வாடல். ஆனால் குட்டி தீபாவளிக்கு கண்டிப்பாக 30 கிலோ வந்துடும். ஒரு சில நாடு எட்டயபுரம் பொட்டுதலை. மதுராத்துலேருந்து ரவி, மணிகண்டன் அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாகவே குட்டி வாங்கி கட்டே இருந்தாங்க. அனுப்பிவிட சொன்னாங்க. சந்தை சூழ்நிலை சரியில்லை, நீங்கள் நேராக வாங்க. அவங்க ஃபேமிலி லேடிஸும் சொல்லியிருந்தாங்க. நமக்கு எப்படியாவது நல்லா வாங்கினோம். சந்தை நிலவரம் எப்போவுமே ரொம்ப சவாலாக தான் இருக்குது. அந்த சவாலெல்லாம் மீறி இந்த மாதிரி ஓரளவுக்கு, அதாவது அவங்க போனால் ஈஸியாக வளர்க்குற மாதிரி கொஞ்சம் பெரிய குட்டியாக இருக்கணும். பால் குட்டி எதுவுமே வாங்கி கொடுத்தக்கூடாது. ஏன்னா முதத்தில் வளர்க்குறாங்க. கார்த்திட்டை ஏற்றி விட்டாச்சு. நம்ம இன்னொன்று என்னென்னா, பெரிய ஆடுகளத்தில் பெரிய என்னென்னா, நம்ம யாருமே காசு கொண்டு வர பயப்படுறாங்க. அதனால் ஒரு 50,000 1 லட்சத்துக்குள்ளே தான் கொண்டு வராங்க. மிச்சத்தை அவங்க போய் எடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் நிறைய பேர் அனுப்புறதில்லை. போன வாரம் எடுத்தவங்களாம் பெண்டிங் இன்னும் இருக்குது. அதனால் தயவுசெய்து நம்ம உங்களை நம்பி தான் 5 லட்சம் 10 லட்சம் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். சில நேரங்கள்லாம் அந்த நம்ம தேர்தல் தட்டுப்பாடு நேரத்தில் நம்ம 30 லட்சம் 40 லட்சம் வரைக்கும் குட்டி வாங்கி கொடுத்தோம். ஆனால் எல்லாருமே நல்லபடியாக நம்ம மேலே எப்படி நம்ம அவங்கள நம்பணுமோ அதை மாதிரி காசை அவங்க திருப்பி கொடுத்தாங்க, பேங்கில் போட்டாங்க. இது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். இன்றைக்கி வரைக்கும் சில பேருக்கு நம்ம எல்லாருக்குமே சந்தைக்கு இன்றைக்கி வந்தவங்களும் சரி, போன வாரமும் சரி, நம்ம பொறுப்படுத்தி வாங்கி கொடுக்குறோம். இந்த வாரம் ஏற்கனவே நம்ம தம்பி அஜித் அவன் ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டோம். தம்பி கிருஷ்ணன் சூப்பர் குட்டி கொண்டு வந்திருந்தான். நம்ம என்ன செஞ்சோம்னா, ஒரு 4-5 குட்டி சின்ன குட்டியை கழித்து கேட்டிருந்தோம். தம்பி மானூர் ஜெயஸ்தாஸ் கேட்டிருந்தோம். அப்புறம் வீரா கேட்டிருந்தோம். ஒரு 100 குட்டி கொண்டு வந்திருந்தான். விலையில் கொஞ்சம் தீரலை. ஏன்னா பெரிய குட்டியாக இருக்குது. தீபாவளிக்கு நம்ம இந்த விலை கொடுத்து வாங்கினா லாபம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற எல்லாத்தையும் கணிச்சு கொஞ்சம் விலை அனுசரித்து கேட்டோம். நம்ம 2-3 சப்ஸ்கிரைபருக்கும் ஒன்று ஒன்றா கேட்டோம். விலை தீராதனால நம்ம விலகிட்டோம். ஏன்னா நம்ம எல்லாம் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு விலை வச்சோம், தீரலை, வந்துட்டோம். ஏன்னா வந்த சப்ஸ்கிரைபர் நம்ம வீராட்டையும் சரி, மானூர் ஜெயஸ்தார்ட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி என்ன செய்யலாம், இது தீபாவளிக்கு எவ்வளோ செலவாகும், தீவன செலவு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு விலைக்கு கேட்டோம். அது தீராதனால தான் போயிட்டோம். இல்லைனா கிருஷ்ணன் எப்போ அனுசரித்து தருவான். ஒருவேளை அவனுக்கு லாபம் இல்லாமல் இருக்கலாம் கொடுக்கறனால. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குட்டி நல்ல குட்டி ஒரு 4-5 குட்டி நம்ம கழித்து கேட்டிருந்தோம். அது தீரலை. ஓகே. நம்ம ஆனால் கிருஷ்ணன் இல்லாத நேரத்தில் நம்ம மற்ற வியாபாரிங்க இருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு 2-3 பேருக்கு அமையலை. திருநெல்வேலி வந்தவங்களுக்கு மானூர் ஜெயஸ்தாஸுக்கு, தென்காசி வீரா மானூர் ஜெயஸ்தாஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. அவங்க குட்டியை பார்த்த உடனே எத்தனை சின்ன குட்டி இருக்குது, உயிரடிக்கு எவ்வளோ வரும் கணிக்கக்கூடிய ஆள். அப்படி இருந்து நம்மகிட்ட ஏன் வராங்கன்னா, நம்ம நம்புகிறாங்க. அதனால் நம்மளும் அவங்க நம்புகிறாங்கன்னு சொல்லி இப்படி வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வாங்கி கொடுத்து அவங்க திருப்தியாக இருக்கணும். ஏன்னா இந்த தென்காசி வீராலாம் போன தடவை நம்ம முத்துராஜ் தான் நம்ம சந்தையில் கொண்டு வந்திருந்தார். ஒரு 100 குட்டி பிடிச்சி கொடுத்தோம். அதெல்லாம் 2 மாதத்துலேயே ஒரு 50 குட்டியை ஃபஸ்ட்டு பேட்ச் விற்றுட்டார். அதில் ஒரு 3000 ரூபா மேலே லாபம் இருந்துச்சு. 2800 லாபம் இருந்துச்சு. ரெண்டாவது அந்த 3வது மாதம் விற்றதுலேயே நல்ல லாபம் இருந்துச்சு. பெருசும் சிறுசுமாக இருந்துச்சு. நமக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் எழுதி லிஸ்ட்டே அனுப்பியிருந்தான். என்ன அதெல்லாம் போடுறதுக்கு நேரம் இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம சந்தை 11 மணி 12 மணிக்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் வெளியே நம்ம சந்தையில் எல்லாத்துக்கும் பிடிச்சி கொடுக்க முடியாது. கார்த்திகை ஒரு 40 குட்டி ஏற்கனவே வாங்கி கொடுத்துருந்தோம். 100 குட்டியாக வளர்க்கணும், பெரிய லெவலில் வளர்க்கணும்னு சொல்லியிருந்தார். சரி, நான் போய் நம்ம நேராகவே சந்தைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வேறு இடத்துல ஆடுகளில் வாங்கி வச்சுருந்ததை பார்த்துருந்தோம். அதையும் எடுத்து கார்த்திக்கு நல்ல எட்டயபுரம் பொட்டாக நம்ம வாங்கி அனுப்பியிருந்தோம். கார்த்தி தம்பி நம்ம தோழர்
பக்கத்து பண்ண தான் ரொம்ப சந்தோஷப்பட்டார். போனவரை வாங்கினவரை இந்த குட்டி நல்லா இருக்குண்ணே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. ஏன்னா நம்ம பக்ரீத்து வளர்க்குறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அதாவது ஒரு 100 ரூபா முன்னப்பின்ன ஆனாலும் பக்ரீத்துக்கு தோரணையாக இருந்தால் அந்த குட்டி நல்லா ஜாதியாக தான் நல்லாயிருக்கும். நமக்கு வியாபாரி ரொம்ப அனுசரித்து கொடுக்குறாங்க. வியாபாரி நல்ல குட்டியாக இருந்தால் நம்மளை கூப்பிட்டு கொடுக்குறாங்க. இது ஏன்னா நம்ம இந்த மாதிரி வெளியே வாங்கி கொடுக்குறது பிரச்சனை இருக்குது, சந்தையில் கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன ஒரே வார்த்தை சொல்லுவோம், என்ன போன வாரம் 400 குட்டி 402 குட்டி கொடுத்துருக்கோம், நீங்கள் வேணாலும் பாருங்கள், விசாரித்து பாருங்கள். அதில் வாங்காத ஆளுகளுக்கு தான் நம்ம வெளியே வாங்கி கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த வாரம் வீராவும் நம்ம மானுஜாவும் வாங்கலை, அடுத்த வாரம் வெளியே வாங்கி கொடுப்போம். ஏன்னா நம்ம அவங்கள நம்பி வந்திருக்காங்க. முதல்ல சந்தைக்கு தான் கூட்டு வருவோம். அவங்களுக்கு அமையாத பட்சத்தில் கண்டிப்பாக வெளியே போவோம். நம்ம சந்தைக்கு தெரியாமலோ போய் வாங்கி கொடுக்குறதெல்லாம் இல்லை. இந்த வீடியோவில் போகிறது எல்லாம் பார்ப்பாங்க. அதனால் நம்ம எதையுமே ஆடுகளை மறைக்காது. என்ன நோய் மேலாண்மையாக அப்படியே சொல்லிடும். ஒரு பாதியை சொல்லாமல் அந்த மாதிரிலாம் யாரையும் குழப்ப மாட்டோம். எல்லாருக்கும் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிடுவோம். எதையும் மறைச்சோ வைக்கிறது கிடையாது. குட்டியை வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, தீவனம் மேலே வந்து எல்லாமே கிளாஸில் இன்றைக்கும் எல்லோரும் பாராட்டுறாங்க. இப்படி இவ்வளோ விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாரையும் தெரிஞ்சிருக்கணும், எல்லோரும் ஜெயிக்கணும். அதுதான் ஆடு வளர்த்தோட நோக்கம். கார்த்திக்கு அந்த நல்ல எட்டயபுரம் பிடிச்சி கொடுத்தாச்சு. மிச்சத்தை வந்து வேறு ஒரு பண்ணைகளுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே செலக்ட் பண்ணி தான், நம்ம செலக்ட் பண்ணிலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் தரமாட்டாங்க வியாபாரி, நமக்காக தான் தர்றாங்க. செலக்ட் பண்ணி நம்ம ஒரு பக்ரீத்து கொடுக்கும்போது அதில் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். கார்த்திலாம் போன வருஷம் நல்ல லாபம் பார்த்துருக்காரு அவர். அதனால் இன்னும் கூட்டம்னு நினைக்கிறார். இருந்தாலும் நான் தான் சொன்னேன், பெரிய லெவலில் ஒன்றும் போக வேண்டாம், உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி போங்க. ஏன்னா சின்ன குட்டியாக இருக்கும், பக்ரீத்துக்கு வந்து பெரிய தோரணம் வந்துடும், இடம் பத்தாது. இது நம்ம மாமா சாயல்குடி முருகன் பிரச்சனை மாமா தான் கொண்டு வந்தார். இதில் வந்து நிறைய புருவையோடு சேர்த்து எடுக்க சொன்னாங்க. புருவையை நம்ம எப்போவுமே எடுக்க மாட்டோம், ஆனால் குட்டி நல்ல குட்டி 20 கிலோ தரம் இருக்கும். நம்ம புருவையை சேர்த்து எடுக்கனால மற்றவங்க விளை வச்சுட்டாங்க. பொதுவாக சந்தை நிலவரம் வந்து எப்போவுமே ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும். ஆனால் சவாலாக இருக்கிறதுலையும் உங்களுடைய திறமை, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய ஆள் பழக்கம், அந்த சூழ்நிலை, அது எல்லாத்தையும் பார்த்து சம்சாரிகள் குட்டி வாங்கி கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கும் நல்ல பேர் இருக்கும், வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும், அவங்களும் ஜெயிக்க முடியும். நம்ம வந்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ரொம்ப சங்கடம். அதனால தான் சொல்லுவோம், சந்தையில் வாங்க முடியாத அளவுக்கு வெளியே போகிறோம், ஆட்டில் போகிறோம், வியாபாரி வீட்டுக்கு போகிறோம், பண்ணையில் போகிறோம், எப்படியாவது வாங்கி கொடுத்துட்றோம். சவால் தான், பெரிய சவால் தான். நாளைக்கு கிளாஸ் இருக்குது, 60 பேர் வராங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் 100 குட்டி 200 குட்டி 500 குட்டி 1000 குட்டி வளர்க்கணும். நம்ம முபாரக்கும் சரி, நடராஜும் சரி, 7000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போட்டுட்ருக்காரு நம்ம சென்னை முபாரக். அவருக்கெலாம் நம்ம தான் குட்டி வாங்கணும். விழுப்புரம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ண விழுப்புரம் நடராஜ் சார், அவர் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கார், நல்ல எஜுகேட்டடு. அவரும் 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளாஸ்டிக்கில் போட்டிருக்காரு. நம்ம தான் கைட் பண்ணுறோம். இவங்க எல்லாத்துக்கும் இங்கே பாருங்கள். அதனால் நம்ம ஒருத்தர் மட்டும் இல்லை, நான் 50 குட்டி வாங்க வந்தாலும் சரி, 5000 குட்டி வந்தாலும் சரி, நமக்கு எல்லாம் ஒன்று தான். எல்லோரும் சக்ஸஸ் ஆகணும். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம கடைசி வரைக்கும் பண்ணிகிட்ருப்போம். நம்ம ஊர்லேருந்து கறிக்கடை காளியப்பா வந்தார். புருவை நம்ம மாமா சேதுபதி மாமா தான் கொண்டு வந்த தம்பி சேதுபதி, அவங்க அப்பா கந்த கொடுக்கவே இல்லை. நம்ம வந்து தீர்த்து விட்டோம். இந்த மாதிரி ஒரு 30 கறிக்கடை. ஏன்னா எங்கள் இதில் இந்த ஆடி மாத திருவிழா ஒவ்வொரு ஊரும் நடக்கும் கிராமத்தில். அதனால் நல்ல பெட்டை ஆடுகளாக அதாவது 20 கிலோ கறி குழுற மாதிரி குட்டிகள் தான் அவங்களும் எடுத்தாங்க. நம்ம காளியப்பனுக்கு நம்ம சார்பாக அவரும் எடுத்திருந்தார். நமக்கு காளியப்பன் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம குட்டி விற்க முடியாத சூழ்நிலையில் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். இது வந்து நம்ம மதுராந்தகம் அவருக்கு ரவி மணி அன்றைக்கி இறக்கி விட்டாச்சு. நம்ம வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க. அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதும்பாங்க, அதுதான் நம்ம சப்ஸ்கிரைபரு. நீங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.